எல்லோருக்கும் வணக்கம்ப்பா. இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம். அதை மஞ்சத்தூள் உப்பு போட்டு இல்லை பெதறி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி மஞ்சத்தூள் உப்பும் போட்டு பெதறி வைக்கிறதுனால நமக்கு அந்த கவுல்லாம் இல்லாமல் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் நம்ம திரும்பி அதை கழுவி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கழுவி எடுக்கிறோம். அது அப்படி கழுவி எடுக்கிறப்ப அந்த கவுல் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். இப்போ நம்ம அது சமைக்க ஒரு சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், பட்டை கிராம்பு கொஞ்சம், சிக்கன் மசாலா கொஞ்சம், மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா கொஞ்சம், உப்பு கொஞ்சம், புதினா கொஞ்சம், தேங்காய், சோம்பு, கசகசா, சீரகம் கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயை வச்சு அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லெண்ணெய் அடுப்பு சூடானோன்னா பட்டை கிராம்பு போட்டிருக்கோம். பட்டை கிராம்பு நல்லா பொரிஞ்சு வந்துருக்கட்டும். பட்டை கிராம்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட சேர்த்துடலாம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். நல்லா வணக்கி விட்டுறலாம். அப்படியே கண்ணாடி பதம் வர்றது மாதிரி வணக்கினா போதும், ரொம்ப வதக்க வேணாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அது கூட சேர்த்துடலாம். தக்காளியும் சேர்த்தாச்சு. அதையும் கொஞ்சம் நல்லா வணக்கி விட்டுறலாம். நல்லா தக்காளி கரையிற அளவுக்கு நல்லா வணக்கணும். தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ கரைஞ்சி வருதோ அந்த அளவு குழம்பு நல்லாயிருக்கும். கரையாமல் இருந்துச்சுன்னா குழம்புக்கு திக்னஸ் இருக்காது. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்ருவோம். இப்போ நம்ம நல்லா வணக்கினதுக்கப்புறம் நம்ம புதினா, கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்து அதையும் வதக்கிடலாம். அதையும் நல்லா வணக்கியாச்சு. இப்போ நம்ம புதினா எடுத்து போட்டுக்கலாம். புதினாவையும் கொஞ்சம் வணக்கி விட்டுறலாம். புதினா போட்டோன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா நமக்கு கிடைக்கிது. பார்க்கவே நல்லாயிருக்கு. நல்லா வணக்கியாச்சு. இப்போ நம்ம அது கூட கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். கருவேப்பிலையும் புதினா சேர்ந்து வரப்போ அந்த வெங்காயம் இந்த கலர் வதக்கப்போ நல்லா கூடுதல் சுவையாக இருக்கும். அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்து வச்சு பாருங்கள். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கறியை அதோடு சேர்த்துக்கலாம். எல்லா கறியும் சேர்த்தாச்சு. அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டு அதுலேயே கொஞ்சம் தண்ணி வரும். தண்ணி இப்போ ஊற்றிட வேணாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா அதுவும் போட்டாச்சு. உப்பு கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். கறி வேகிற அளவுக்கு கொஞ்சம் போட்டுக்கிட்டால் போதும். நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்ததில் சும்மா ஒரு 2 கீத்துக்கு மட்டும்தான் நம்ம கிரேவி தான் செய்ய போகிறோம். அதனால் தேங்காய் வேணும்னா போடலாம், இல்லைன்னா கூட வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டு அந்த சிக்கன் வேகிற அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ நல்லா இப்போ எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுறலாம். எல்லாம் கலந்தாச்சு. மூடி போட்டு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சாக்க போதும். வேகமாக வைக்க வேண்டாம். இது நல்லா கறி வேகிறதுக்கும் அந்த தண்ணி நல்லா சுருண்டு வர்றதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். இன்னும் கொஞ்சம் சுருண்டு வந்துடட்டும். பாருங்கள், ஒரு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் ஆக போகுது. கரெக்டாக சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மல்லி தலையை போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.